இப்போ அதிமுக திமுக இரண்டு முகமாக இருக்குன்னா சீமான் என்றவர் வந்து ஏறுமுகமாக சில கேள்வி சொல்லிட்டு வந்திருக்காரு. அவரை பற்றி உங்களுடைய தான் சொல்றேன். சித்தாந்த அடிப்படையில் சொல்றீங்க. இந்த சித்தாந்த அடிப்படை என்பது RSS பின்னணியாக இருக்குமா? மதவாத கட்சி தான் பிஜேபி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல மதவாதம் சார்ந்து இல்லாம சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மதங்கள் இருக்கவே, இப்போ இந்து முஸ்லீம் எல்லாருக்குமே இந்த பாரதிய ஜனதா கட்சி இடம் உள்ளதா? மூன்றாவது மொழியை பிஜேபி படிக்க சொல்லுதா இல்ல ஹிந்தியை தான் படிக்கணும்னு சொல்லுதா? டிஎன்இபி கேங்மேன் போஸ்டிங்காக 14,000 ஊழியர்கள் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. தமிழக அரசு தனியாக கொண்டு வந்த டிஎன்இபி கேங்மேன் போஸ்டிங்ல இன்னும் போஸ்டிங் போடாம சில இழுவை நிலைகளும் சில குழப்ப நிலைகளும் இருக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. மக்கள் அனைவருக்கும் செல்வாஸ் மீடியாவின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைவர் அரசியல் பணியே அறப்பணி, அதற்கே என்னை அர்ப்பணி, உழைப்பே உயர்வு தரும் என்ற சொல்லிற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வரும் கல்வியாளர், தொழிலதிபர், அரசியல் என பல பரிமாணங்களில் முத்திரை பதித்து கோவை தெற்கு மாவட்டத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் பொறுப்பேற்று இந்த சிறப்பான பல செயல்களை செய்து கொண்டிருக்கும் அண்ணன் கே. வசந்தராஜன் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். கல்வி பணி, அரசியல் பணி மற்றும் இளைஞர்களுக்கு நிறைய வழிகாட்டுதலை கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு கோவை தெற்கு மாவட்டத்தில் கே. வசந்தராஜன் அப்படிங்கிற புகழ் மேலும் பரவிட்டே வந்துட்டு இருக்கு. இது பிஜேபியினுடைய வசந்தராஜனா இல்லை கல்வியாளர் வசந்தராஜனா? பிஜேபியோட வசந்தராஜன் தான். ஏன்னா பிஜேபின்றது ஒரு பெரிய சமுத்திரம். நம்மளுடைய கல்வி பணி அப்படின்றது ஒரு 1000 மாணவர்கள் வைத்திருக்கிறோம். 1000 மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு சட்டமன்றத்திலேயே ஒரு பாதி சட்டமன்றத்தில் இருக்க மக்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு தான் அது என்னுடைய கல்வி பணி இருக்கும். ஆனால் அரசியல் பணி அப்படின்றது நான் 1998 ஆரம்பித்து 2016 நான் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளராக இருந்திருக்கேன். அந்த பிஜேபி தான் எனக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு அடையாளம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஏராளமான கான்டாக்ட்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னா அது பிஜேபி தான். பிஜேபின்றது ஒரு பெரிய சமுத்திரம். இன்னைக்கு பொள்ளாச்சி, இந்த கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி சுற்று வட்டாரத்தில் இருக்க அனைத்து ஒன்றியங்களிலும் நமக்கு ஒரு அறிமுகம் இருக்குது அப்படின்றது அது பிஜேபியோட கணக்கு தான். உங்களின் அரசியல் குரு யார்? யார் அரசியல் குருவாக இருந்து நீங்க ஈர்க்கப்பட்டு இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தீர்கள்? இது ஒரு கஷ்டமான கேள்வி. நான் வந்து யாரால ஈர்க்கப்பட்டு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தோம்னா, என்னை போல பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வாஜ்பாய் அத்வானி அவர்களால் ஈர்க்கப்பட்டு தான் இந்த கட்சிக்கு வந்திருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் நான் நரேந்திர மோடி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு நாம் வந்து எல்லாரும் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதை தவிர அரசியலில் நமக்கு ஏராளமானவர்கள் உதவி பண்ணியிருப்பாங்க. என்னோட ஒன்றியத்தில் முரளி மற்றும் பல பேர் எனக்கு அந்த கிளை தலைவராக வாய்ப்பு கொடுத்து என்னை உயர்த்தியதற்கு பெரும் பங்கு இந்த சுந்தரபுரம் சங்கம் வீதின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வீதியிலிருந்து தான் நான் எவ்வளோ பெரிய பொறுப்பு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம். அதை தாண்டி இளைஞரணி மாநில தலைவர் வினோஜ் எனக்கு பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்திருந்தார். மாநில பொதுச் செயலாளர் பொறுப்பு தமிழிசை அக்கா அவர்களுடைய காலகட்டத்தில் எனக்கு மாநில பொதுச் செயலாளரும் இந்த பொள்ளாச்சி பாராளுமன்ற பொறுப்பாளரோட வாய்ப்பை கொடுத்திருந்தார்கள். இன்னைக்கு நான் மாவட்ட தலைவராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய உழைப்பை பார்த்து வாய்ப்பை முருகன் அவர்கள், டாக்டர் எல். முருகன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நான் மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறேன். வாஜ்பாய் அத்வானியை பார்த்து தான் நான் வந்து அரசியலுக்குள்ள வந்தேன். மாவட்ட தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் உங்களின் மூத்த கட்சிக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லி போட்டு அவங்க கிட்ட இருந்து எதிர்ப்புகள் வந்துச்சா, ஆதரவு கிடைக்காதா? சொல்ல போனால் எனக்கு முதல் மாவட்ட தலைவராக அறிவிப்பு வந்தோடனே சந்தோஷத்தோடு ரொம்ப அதிக பயம்தான் இருந்துச்சு. இந்த கட்சியை எப்படி அடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஏற்கனவே இருந்த மாவட்ட தலைவர் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். நமக்கு இப்போ இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு தொடர் ஓட்டம் மாதிரி தான். அவர் ஓடிக்கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காரு. நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அடுத்தவங்க கையில் அடுத்த மாவட்ட தலைவர் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு இந்த மாவட்டத்தை கொண்டு போகணும். அது எப்படியெல்லாம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. வயதில் நான் ரொம்ப சின்னவன். என்னோட ரொம்ப சீனியர்ஸ்லாம் கட்சியில் இருக்காங்க.
இப்போ அவங்கெல்லாம் நிறைய பேர் பொதுச் செயலாளராகவும் துணைத் தலைவராகவும் என் கூட பணி செய்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்கெல்லாம் எப்படி ஒத்துழைப்பாங்க, நான் இளைஞணியில் பொதுச் செயலாளராக இருக்கும் பொழுதோ கிளை தலைவராக இருக்கும்போதோ மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட துணைத் தலைவர்களாக இருந்தவங்களாம் கூட இப்பவும் என் கூட இருக்காங்க. எப்படி அவங்களாம் ஒத்துழைப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் உண்மையாலுமே இந்த கட்சி வந்து ஒரு சித்தாந்தத்தை அடிப்படையில் கொண்ட கட்சி. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப சிறப்பாக, நான் கட்சியில் கிளை தலைவராக இருந்த பொழுது அவங்கெல்லாம் ஒரு பெரிய தலைவர்களாக இந்த மாவட்டத்தில் இருந்தவங்க. இன்னைக்கு நான் மாவட்ட தலைவர் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு சிறப்பான எனக்கு உத்வேகம் கொடுத்து என்னை சிறப்பாக என் கூட அரவணைத்து நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இன்க்ளூசிவாக இப்போ கட்சி பணி சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னென்னா இது சித்தாந்தத்தை அடிப்படையில் வர கட்சி, தலைவர்களையோ தனி மனிதர்களுடைய அடிப்படையில் செயல்படுற கட்சி இல்லை. அதனால் இந்த கட்சி நாளைக்கு யார் தலைவர்னு யார் அறிவித்தாலும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறது தான் இந்த கட்சியோடைய பண்பாடு நாகரிகம். அது உண்மையாலுமே இந்த கட்சியில் நான் உறுப்பினராக இருக்கிறதுக்கே பெருமைப்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்சி. சித்தாந்த அடிப்படையில் சொல்றீங்க, இந்த சித்தாந்த அடிப்படை என்பது ஆர்எஸ்எஸ் பின்னணியாக இருக்குமா? பிஜேபி வந்துட்டு ஆர்எஸ்எஸ்ல ஒரு அங்கம் தான். ஆர்எஸ்எஸ்ல ஒரு நிறைய பிரிவுகள் இருக்கிறது. ஒவ்வொரு வேலையை பார்ப்பதற்கும் ஒவ்வொரு பிரிவுகள் இருக்கிறது. அது மாதிரி அதில் ஒரு அரசியல் பிரிவு தான் பாரதிய ஜனதா கட்சி. இப்போது உள்ள அரசியல் பரபரப்பு சூழலில் பிஜேபியினுடைய பங்கு என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில் பார்க்கும்போது இன்னைக்கு தமிழ்நாடு 3 பார்ட்டி ஸ்டேட்டாக மாறிடுச்சு. 3 கட்சிகள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள உயிரோட்டம் உள்ள கட்சிகளாக இருந்து வருகிறது. ஒன்று அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு தமிழகத்தில் வேற எந்த கட்சிக்கும் இன்னைக்கு உயிரோட்டம் இல்லை. இதில் மற்ற கட்சிக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்ல போனால், மற்ற கட்சிகள்லாம் இறங்குமுகமாக இருக்கிறது. 30%, 75% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அதிமுக, திமுகவும் இன்னைக்கு அவங்களோட வாக்கு சதவீதம் குறைகிறது. அவங்க கட்சியிலிருந்து உறுப்பினர்கள் வெளியேறுகிறார்கள். ஆனால் அதர் ஹேண்டில் பிஜேபியை பார்க்கும்போது அவரோட வாக்கு சதவீதம் உயருது, பிஜேபியோட வளர்ச்சி ஏற்படுது. அதிமுக, திமுகவிலும் மற்ற கட்சிகளிலிருந்தும் பிஜேபியில் நிறைய பேர் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் இதை பார்க்கவும் தெரியும், 3 பார்ட்டி ஸ்டேட்டு மீதி இருக்கக்கூடிய டாப் 2 பார்ட்டிஸோட முகம் இறங்குமுகமாக இருக்கிற கேள்வி. இப்போ அதிமுக, திமுக இறங்குமுகமாக இருக்குன்னா சீமான் என்றவர் வந்து ஏறுமுகமாக சில கேள்வி சொல்லிட்டு வந்திருக்காரு. அவரை பற்றி ஒரு நான் தான் சொல்லிட்டேன், தமிழ்நாட்டில் 3 பார்ட்டி ஸ்டேட் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் உயிரோட்டம் உள்ள கட்சிகள் அப்படின்னா பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே. சீமான் போல பல கட்சிகள் வருவார்கள். மதிமுக புதிதாக கட்சி தொடங்கும் பொழுது பெருந்துறை சட்டமன்ற இடைத்தேர்தல் நின்னாங்க. அவர் வந்துட்டு 22,000 ஓட்டு வாங்கினாங்க இடைத்தேர்தலில். இன்னைக்கு மதிமுக நின்னா 2,000 ஓட்டு கூட கிடைக்காது. தேமுதிக மதமான சட்டமன்ற தேர்தலில் வரும் பொழுது ஏராளமான தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதியில் 30,000 ஓட்டு அந்த அளவுக்கு வாங்கினாங்க. இந்த கட்சிகள்லாம் ஒரு காலகட்டத்தில் வரும்போது மக்கள் வந்து இவங்க ஆட்சியை பிடித்துருவார்கள் அப்படின்னு சில பேர்கள் எண்ணி இவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆனால் அதே ஒரு எலெக்ஷன் 2 எலெக்ஷன் முடிஞ்சோடனே இவங்களால பிடிக்க முடியாதுன்னா இவங்களோட ஓட்டு சதவீதம் 1/2%, 1/4% போகக்கூடிய சூழ்நிலை. அது மாதிரி தான் இப்போ வந்து மதிமுக, தேமுதிக அனைத்து கட்சிகளும் இருக்குது. சீமான ஒரு முறை 2 முறை சில இளைஞர்கள் அவர்களுடைய பேச்சு உணர்ச்சி வசப்பட்டு அவருக்கு ஆதரவு தந்திருப்பாங்க. இப்போ அவரோட ஓட்டு சதவீதம் 3 அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா அடுத்த தடவை அவருக்கு ஆதரவு தர மாட்டாங்க. நீ அவர் 1%, 1/2% வந்துடுவார். அதனால இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 3 கட்சி தான், ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி. ஏடிஎம்கே, டிஎம்கேக்கு ஓட்டு சதவீதம் குறையுது, பிஜேபிக்கு ஏறிட்டு இருக்கு. இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு நீங்க சொன்னதுதான், சீமான் அவர்கள் வந்து அவருடைய பேச்சாளர் இளைஞர்களுக்கு இருக்கிறாரு. ஆனால் பிஜேபி யாரை முன்னிலைப்படுத்தி இளைஞர்களை வர வைக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி 2 விஷயம். பிஜேபியோட சித்தாந்தம், மோடி, இந்த 2 தான் முன்னிலை. இன்னைக்கு ஏராளமானவர்கள் பிஜேபி நோக்கி வந்துட்டு இருக்காங்கன்னா உலக அளவில் இன்னைக்கு மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி. இன்னைக்கு வந்துட்டு உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் போய் மோடி அவர்களுடைய புகைப்படத்தை காமிச்சாலும் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர். இது அமெரிக்க அதிபரோ இல்லை சீன அதிபரோ தென்கொரியா அதிபரோ கூட இந்தியாவில் பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். உலக அளவில் ஒரு மாபெரும் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் நரேந்திர மோடி. அவர் இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அவரோட ஓய்வறியா உழைப்பு, ஒப்பற்ற தலைவர். அவர் வந்துட்டு ஊழல் இல்லாத ஒரு உத்தம தலைவர், வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு தலைவர், நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். உலகமே கொண்டாடுது பாரதிய ஜனதா கட்சி தலைவரை வந்து தமிழ்நாடும் கொண்டாடுது, தமிழக இளைஞர்கள் அதிகமாக கொண்டாடுறாங்க. இருந்தாலும் எதிர்கட்சிகள் பிரதான் மந்திரி அந்த திட்டத்தை வந்து மக்கள் மத்தியில் சரிவர கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு சொல்லி கூட நிறைய வதந்திகள் இருக்கு. அவரோட திட்டங்கள் எல்லாமே தவறாக சித்தரிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இல்லை அவரோட திட்டங்களே சரியாக இல்லையா, இல்லை இந்த எதிர்கட்சிகளுடைய
சதி திட்டமாக நீங்கள் நினைக்கிறீங்க? அவருடைய திட்டங்கள் எல்லாமே சாதாரண ஏழை எளிய மக்களை உயர்த்தணும், தொழில்துறையை எளிமையாக்கணும். நிறைய நல்ல திட்டம். பாரத நாட்டை உலகின் குருவாக்கணும், ஒரு ஊழல் இல்லாமல் கரப்ஷன் இல்லாமல் கொண்டு போகணும். நிறையா கடினமான தொழில் தொடங்குவதற்கான நெறிமுறையெல்லாம் ரொம்ப ஈஸி பண்ணியிருக்காரு. ஊழல்வாதிகளுக்கும் பெரிய பெரிய பண முதலைகள் ஏமாற்றி வரி ஏய்ப்பு செய்தவர்களுக்கெல்லாம் அவர் ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கிறார்கள். தீவிரவாதிகள் போனவங்க பல பேர் ஓடி ஒழியக்கூடிய ஒரு சூழ்நிலை. நரேந்திர மோடி பார்த்தா இவங்கெல்லாம் அஞ்சுகிறாங்க. தீவிரவாதி பயப்படுறான், பணத்தை கொள்ளையடித்தவனும் இந்த நாட்டை ஏமாற்றணும்னு பயப்படுறான். இது மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸும் பயப்படுது. தொடர்ந்து ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும்பொழுது அது உண்மைன்னு நினைக்க தோணும். காமராஜரையே பொய் குற்றச்சாட்டையும் தொடர்ந்து பொய் பிரச்சாரத்தையும் தோக்கடித்தவர் தான் திமுகவும் தமிழக மக்களும். அதனால இன்னைக்கு மோடியை பற்றி சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. காமராஜர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு மக்களுக்கெல்லாம் தெரியுது காமராஜர் நல்லவர்னு இன்னைக்கு சொல்றாங்க திராவிட கட்சிகள்லாம். இப்போ மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதே மோடி அவர்கள் நல்லவர்கள் தான் தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த பிரதான் மந்திரி வேளாண் 2020 மிகப்பெரிய ஒரு சவாலான திட்டம். இது நடைமுறைப்படுத்த முடியுமா, நடைமுறைப்படுத்த முடியாதா என்ற பல சூழல்களில் திராவிட கட்சிகளான சரி இல்ல மற்ற நீங்க சொல்ற சின்ன சின்ன கட்சிகளும் இதற்கு எதிரான குரல், இல்ல விவசாயிகளும் இதற்கு எதிரான குரல் கொடுக்கிறார் தமிழகத்துல. இதனுடைய உண்மை நிலை என்ன, இந்த நிலைப்பாடு எவ்வாறு மாறும் என்பதை உங்களது கருத்து? இது ஒரு அற்புதமான திட்டம். இந்த 3 சட்ட மசோதாக்களை பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. நாம தேர்தல் அறிக்கையிலேயே விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டி பார்க்கணும் அப்படின்றதான் நரேந்திர மோடியுடைய தேர்தல் அறிக்கையாக இருந்துச்சு, தேர்தல் வாக்குறுதியாக இருந்துச்சு. இந்திய நாடு ஒரு விவசாய நாடு. பெரும்பான்மையான மக்கள் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் சிறு விவசாயிகள் அதிகமாக இருக்கிறார்கள். விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க, அந்த பொருளுக்கு விலை இல்லைங்க. இடைத்தரகர்கள் நிறைய எடுத்துக்கிறாங்க. 5 ரூபாய்க்கு விவசாயி விற்கிறான், அது இடைத்தரகர்கள் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்றாங்க. விவசாயிகள் வாழ்வே ஒரு போராட்டமாக இருக்குது. விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும். விவசாயம் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இன்னைக்கு இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து இருந்துட்டு இருந்துச்சு. விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. விவசாயிகளோட வாழ்வு ஒரு மேம்பாடே இல்லாமல் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா விவசாயிகளுடைய பொருளுக்கு நல்ல விலை கிடைக்கல. இந்த மசோதாவில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்துச்சு. ஒரு தொழில் புரட்சி கொண்டு வந்தார் நரேந்திர மோடி. தொழில் தொடங்குறத ரொம்ப எளிமையாக்குனாரு. நிறைய சட்டத்திட்டங்கள் ரொம்ப எளிமையாக்குனாரு. அது மாதிரி விவசாய பொருளை விற்கிறதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இருந்துச்சு. ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கு கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. விவசாயம் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த சட்டத்தினால இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் ஒரு ஊரில் விலை ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு ஊரில் பொருள் அதிகமாக இருக்கும். இதனால என்ன லாபமாக இருக்கும், பொருள் அதிகமாக இருக்கிற ஊர்லேருந்து விலை எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போகணும். அதுதான் இயற்கை. அதனால நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்காரு, அதை எளிமையாக்கியிருக்காரு. எங்கே வேணாலும் விவசாய பொருளை கொண்டு போய்க்கலாம், வெளிநாட்டுக்கும் கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு எளிமைப்படுத்துறாரு. இது பழைய நம்ம விற்பனை திட்டத்தில் எந்த வித மாற்றமும் இல்லை. விவசாயிங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடமாகட்டும், உழவர் சந்தையாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏதாச்சும் இழுத்து மூடுறோம், இதுல எல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு நரேந்திர மோடி எதுவுமே சொல்லலை. பழைய திட்டங்கள் எல்லாமே இருக்கு. எப்படியெல்லாம் விற்கிறோமோ அந்த ஓப்பன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஓப்பன்ஸ். புதிதாக இன்னொரு சேல்ஸ் ஏரியாவை கொண்டு வராரு. அதான் இந்த புதிய விஷயம். இது எந்த ஸ்டேட்ல எங்காச்சும் விலை ஜாஸ்தியாக இருந்தால் அங்கே போய் விற்கலாம், இல்லை எங்காச்சும் இன்டர்நேஷனல் லெவலில் வேறு ஏதாவது கண்ட்ரியாக இருந்தால் அங்கே போய் விற்கலாம். அப்போ சாதாரண ஒரு சின்ன விவசாயம் எப்படி போய் விற்க முடியும்னா பெரிய பெரிய அந்த வியாபாரிகள் அவங்க இந்த விவசாயியோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இங்கே விளைய வைக்கிறத நான் எடுத்துகிட்டு போய்க்குவேன். அப்போ அது ஒரு 2வது மசோதா. அந்த அக்ரிமெண்ட் போடுறதுல விவசாயிகளுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாரு. பையருக்கு பாதுகாப்பு இருக்கிறதோட செல்லருக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு நிறைய இதில் லாபகரமாக இருக்கிற மாதிரி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அவங்களுக்கான அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் அதை வாங்கி கொண்டு கூடிய கார்பரேட்டும் பெரிய பெரிய முதலாளிகளும் வெளிநாட்டுக்கு வியாபாரம் பண்ணும்போது நிறைய அத்தியாவசிய பொருட்கள் இருக்கிறது நிறைய ஸ்டாக் வைக்கிறதுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதையும் இந்த தடவை சிலதையெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு சில கண்டிஷன்ஸோட. அதனால நிச்சயமாக இந்த திட்டம் விவசாயிகளின் வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும். விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாக நிச்சயம் மாறும். எதிர்காலத்தில் ஏதோ 1-2 பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்த்து வைக்கப்படும். இது என்ன சொல்றது, நரேந்திர மோடியை பற்றி குறை கூறுவதற்கு எதுவுமே இல்லை எதிர்கட்சியில. அதனால ஊழல் இல்லை, ஏராளமான வளர்ச்சி. அது மாதிரி இதே ஏதோ ஒன்று இந்த ஃபார்மர்ஸ் விவசாயத்தை பற்றி சொன்னால் அது ஒரு சென்சிட்டிவான திட்டம். இந்திய மக்களுக்கு ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் விவசாயம் சொல்லி போட்டுட்டு அவங்க விவசாயத்துக்கு எதிராக நிறைய பேர் செய்வாங்க. அது மாதிரி நரேந்திர மோடியை பற்றி இன்னைக்கு பேசுவதற்கு எதுவுமே இல்லை. அதனால இன்னைக்கு விவசாய மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க, இன்னைக்கு இதை பற்றி பேச போறாரு. நாளைக்கு வேற ஒரு இதோட நல்ல மசோதாவை பண்ணும்போது இதை விட்டுட்டு அவங்க அதுக்கு போயிடுவாங்க. பிஜேபி மதவாத கட்சி என்று குறை கூறும் எதிர்கட்சிகள்
இன்னைக்கு அதிகமாக பார்க்கலாம் பிஜேபி ஏன்னா ஒரு இந்து மதத்தை சார்ந்த கட்சி அப்படின்னு சொல்றாங்க. மற்ற மதத்துக்கு இந்த கட்சி எந்த ஹெல்ப்பும் பண்ணாது அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லி எதிர்கட்சிகள் நிறைய குறைகளை இந்த பாரதிய ஜனதா கட்சி மீது கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த மதவாத கட்சி தான் பிஜேபின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை மதவாதம் சார்ந்து இல்லாமல் சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மதத்தினருக்குமே இப்போ இந்து முஸ்லீம் எல்லாருக்குமே இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இடம் உள்ளதான்? ரொம்ப நல்ல கேள்வி. பாரதிய ஜனதா கட்சி எந்த மதமும் சாராத ஒரு கட்சி. பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ந்து எதிர்கட்சி இல்லை, திமுக காங்கிரஸ் தொடர்ந்து இது ஒரு மதவாத கட்சின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி முதலாக ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சராக மத்தியில் அமர்த்தி அழகு பார்த்தது வாஜ்பாய் அவர்கள். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களை என்டிஏவோட ஒருங்கிணைப்பாளராக ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்தார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதியாக உலகுக்கு இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தி அழகு பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி. அடுத்த முறை அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதிக்கு பரிந்துரையும் பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருந்தது. காங்கிரஸ் கட்சி தான் அதை மறுத்தது, எதிர்த்தது. அதனால சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லியிருந்தா ஜார்ஜ் பெர்னாண்டஸையும் அப்துல் கலாமையும் மிக முக்கியமான பொறுப்புகளை வச்சு அழகு பார்த்துருக்காரு. அதே போல இன்னைக்கு சிறுபான்மை இன்ஸ்டிடியூஷனுக்கு நிறையா முக்கியத்துவங்கள் இருந்துகிட்டே இருக்கு. நிறைய விஷயத்தில் நீங்கள் படிக்கிறதுல ஸ்கூலாக இருந்தாலும் அது மாதிரி தான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு நிறைய சலுகைகள் இருக்குது. அதை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மைனாரிட்டி மாணவர்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்குது, அதை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறோம். சிபி ராதாகிருஷ்ணன் 98லேருந்து 2004 வரைக்கும் அவர் கோயம்புத்தூரோட எம்பியாக இருந்தார். அப்போ அல்லமீன் காலனின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் எம்பியாக வாங்கும்போது வெறும் 6 ஓட்டுகளை மட்டும்தான் அங்கே வாங்கி ஒரு எம்பியாக ஜெயிச்சிருக்காரு. அந்த பகுதியில் 6 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. அப்போ அந்த பகுதி மக்கள்லாம் போய் அவங்களுக்கு பெரிய டிச்சு ரோடு பிரச்சனை பயங்கரமாக இருந்துச்சு. சிபி ராதாகிருஷ்ணன் கிட்ட போய் ஒரு 5 லட்சம் நிதி உதவி கேட்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நிறைய பேர் அது பாரதிய ஜனதா கட்சி இங்கே முழுக்க சிறுபான்மையினர் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம போய் கேட்டால் கொடுக்குமா, இருந்தாலும் முயற்சி பண்ணலாம்னு சில பேர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து பேசும்பொழுது நான் நேரில் பார்த்துட்டு பண்ணுறேன்னு அனுப்பிச்சு விட்டார். நேரில் போய் பார்த்துட்டு அந்த அவலமான நிலையை பார்த்துட்டு 20 லட்ச ரூபா அதுக்கு சாங்ஷன் பண்ணி சிபி ராதாகிருஷ்ணன் கொடுத்தார். அவர் எப்பவும் என்ன சொல்லுவார்னா, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம பிஜேபி வேற கட்சி, நம்ம ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டா அனைத்து மக்களும் நமக்கு சமம் அப்படின்னு. அது மாதிரி தான் நரேந்திர மோடியோட திட்டம். அது ஏழைகளுக்கு கழிப்பிட திட்டமாக இருக்கட்டும், இல்லை சாதாரண வீடு இல்லாதவங்களுக்கு 2 லட்ச ரூபா வீடு கட்டக்கூடிய திட்டமாகட்டும், 5 லட்ச ரூபா மருத்துவ காப்பீடு திட்டமாகட்டும், ஜன்தன் அக்கௌண்ட் எல்லாத்துக்கும் 500 ரூபா வரதாகட்டும். அது ஏதோ இந்துக்கு மட்டும் தனியாக வரும் அந்த மாதிரிலாம் இல்லை, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வரும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக கட்சி. மதத்தை வச்சு ஓட்டு வாங்குறதுக்காக அரசியல் செய்யக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியில். திமுக மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி, காங்கிரஸ் மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி. அவங்க தான் மதவாத கட்சி. அவங்க முஸ்லீம் லீக் கூட கூட்டணி வச்சுக்குவாங்க. ஆனால் பிஜேபி மதவாத கட்சின்னு சொல்லுவாங்க. நரேந்திர மோடி அவர்களின் திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காரு. அந்த திட்டங்கள் நிறைய செயல்பாட்டில் இருக்கு. அந்த திட்டங்கள் செயல்பாட்டில் இருந்தாலும் பிஜேபி அந்த திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்துகிறது? இதன் செயல்பாடு பிஜேபி மக்களிடையே கொண்டு சேர்க்கிறதா? அதற்காக பிஜேபி என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? இது நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசு திட்டத்தை அது ஏதோ அவங்களுடைய கட்சி திட்டமாட்டவே கொண்டு போவாங்க. அவங்க கட்சிக்காரங்களுக்கே அதிகமாக பயனாளிகளாக வாங்கி தருவார்கள். அவங்க கட்சியோட ஒன்றிய செயலாளரும் அவங்க கட்சியோட எம்எல்ஏக்களும் யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த திட்டம் போய் சென்று கொண்டு இருந்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி இல்லை. பாரதிய ஜனதா கட்சி அந்த திட்டங்களில் எந்த வகையிலும் இடையூறாகவோ ஆக்கிரமித்து கொண்டே இருக்கிறது இல்லை. எங்கள் கட்சிக்காரனுக்கு முன்னாடி இது கிடைக்கணும். அதனால் இந்த திட்டங்களை மத்திய அரசுடைய திட்டங்களை எல்லாரும் சரிசமமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியோட தொண்டர்கள் இன்னைக்கு சமீப காலமாக நம்மளுடைய மருத்துவ காப்பீடு திட்டமாகட்டும், பல அனைவருக்கும் வீடு திட்டமாகட்டும், இந்த மாதிரி பல ஜன்தன் அக்கௌண்ட் திட்டம், அந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்துட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் ரொம்ப அதிக அளவில் மத்திய அரசோட திட்டத்தை நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். பாபர் மசூதி வழக்கு பிஜேபிக்கு சாதகமாக உள்ளது என்று எதிர்கட்சிகள் சாடி வருகின்றன. அதை பற்றி உங்களுடைய கருத்து? எல்லா கட்சிகளும் தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமாக வரும்போது தீர்ப்பை கொண்டாடுவார்கள், நீதி வென்றதுன்னு சொல்லுவாங்க. தீர்ப்பு அவங்களுக்கு எதிராக வரும்போது இது அரசாங்கம் தலையிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வழக்கமாக இருக்குது. பாபர் மசூதி விஷயம் 500 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஏதோ இந்த பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளி வந்தால் தான் இந்து முஸ்லீம்கள் ஒரு சகோதரத்துவத்தோடு தொடர்ந்து நிம்மதியாக இந்த இந்திய நாட்டோட முன்னேற்றத்திற்காக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தான் வந்திருக்கு. 500 வருஷமாக இருந்த பிரச்சனையை நரேந்திர மோடி கட்சியின்றி ரத்தமின்றி இரு மதங்களும் சுமூகமாக ஒரு பிரச்சனையை முடித்து வைத்திருக்கிறார்கள். இந்துக்கள் இதை மிகப்பெரிய அளவில் கொண்டாடி
அது வந்து இஸ்லாமிய மக்களுடைய மனதில் புண்படும் என்பதற்காக இந்துக்கள் பெரிய வகையில் பட்டாசு வெடிச்சோ லட்டு கொடுத்தோ பெரிய வகையில் அந்த கொண்டாட்டங்கள் இல்லாமல் இருங்க. நம்ம எந்த காரணத்துக்கு முன்னும் நம்ம சகோதரர்கள் இஸ்லாமியர்களுடைய மனது புண்பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக நரேந்திர மோடி ஒருத்தர் விடுத்த ஒரு அழைப்பை ஏற்று ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களும் இந்த வெற்றியை 500 ஆண்டு கால வெற்றியை கூட கொண்டாடவில்லை. ஏன்னா நம்மளுடைய வெற்றி இஸ்லாமிய மக்களுடைய தோல்வின்னு ஆயிடக்கூடாது. இது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வெற்றியாக நரேந்திர மோடி ஆக்கியிருக்கிறார். இந்துக்களோட வெற்றி இல்லாமல் இந்தியாவுடைய வெற்றியாக நரேந்திர மோடி ஆக்கியிருக்கிறார். மும்மொழி கொள்கை இப்போ வந்து ஹிந்தி அப்படிங்கிற ஒரு மொழி வந்து தமிழகத்துக்குள் வர விடாமல் எதிர்கட்சிகள் தடுக்கின்றனவா, இல்ல ஹிந்தி என்பது நம்ம நார்மலான ஒரு லாங்குவேஜ் தான், 3வது மொழியை பிஜேபி படிக்க சொல்லுதா, இல்ல ஹிந்தியை தான் படிக்கணும்னு சொல்லுதான்? இப்ப எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தியை தான் படிக்கணும், இப்ப கட்டாய மொழி நடக்கணும்னு சொல்றாங்க. இதை பற்றி வசந்தராஜன் அவர்களின் கருத்து. நல்ல விஷயம். இது ஆக்சுவலாக இது மும்மொழி கொள்கை இல்லை நீங்கள் கேட்டது. இது வந்து புதிய கல்விக் கொள்கை 2020 ஏறத்தாழ 36 ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்டது தான். இதுக்கு முன்னாடி இருந்த கல்விக் கொள்கை மரத்தடியில் உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் போடப்பட்ட கல்விக் கொள்கை இன்னைக்கு எவ்வளவோ மாறுதல் ஆயிருக்கு. உலகம் எங்கேயோ போய் கொண்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விஞ்ஞான அடிப்படையில் அந்த டெக்னாலஜியெல்லாம் கொண்டு வந்து நாம் வந்து இந்த மாணவர்களை தயார் செய்வதற்காக புதிய கல்விக் கொள்கை வந்துருக்கு. புதிய கல்விக் கொள்கையில் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புதிய கல்விக் கொள்கையில் நிறைய ஆராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். புதிய மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்லைன்னா பதில்கள்லாம் ஒரு வரியில் ஒரு சென்டென்ஸ் ஒரு வேர்டில் தான் பதில்கள் இருக்கும். பரீட்சை அது மாதிரி தான். ஒரு வருஷம் மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதணுன்றது செமஸ்டர் சிஸ்டம். 6 மாதத்துக்கு ஒரு பரீட்சை. 6 மாதம் என்ன படிக்கிறோமோ அது 6 மாதம் பரீட்சை. அடுத்த 6 மாதம் படிக்கிறது அடுத்த 6 மாதம் பரீட்சை. அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. தொழிற்கல்வியை கொண்டு வந்திருக்காரு. 6லேருந்து 9 வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு தொழிற்கல்வி, விவசாயம் இருக்கும், காயர் ஃபேக்டரி பற்றி படிக்கலாம், இல்லை ஒரு பிளம்பிங்கை பற்றி படிக்கலாம், எலக்ட்ரிக்கலை பற்றி படிக்கலாம், டெய்லரிங்கை பற்றி படிக்கலாம். அந்த மாதிரி தொழிற்கல்வி இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி காமராஜர் வந்து மதிய உணவு கொண்டு வந்தாரோ அது மாதிரி காலை உணவை நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. காலை உணவை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக. இதை தவிர மொழின்னு சொன்னால் குழந்தைங்க அந்த வயசில் 5வது வரைக்கும் 3 மொழியை படிக்கலான்றாங்க. 3வது மொழி வந்து தாய்மொழி 5வது வரைக்கும் தாய்மொழி கல்வி கட்டாயம் சொல்லியிருக்காரு. 3வது மொழி வந்து விருப்ப மொழி. நீங்கள் எந்த மொழி வேணாலும் விருப்பமாக எடுத்து படிக்கலாம். 22 மொழி அட்டவணையில் இருக்குது. அதில் வந்து அந்த மாநிலத்துக்கு உட்பட்டு அந்த மாவட்டத்துக்கு உட்பட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு உட்பட்டு 3வது மொழியை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இந்தி மொழி மட்டும் இல்லை, சமஸ்கிருத மொழியும் நாங்கள் வந்து திணிக்கிறோன்றாங்க. எந்த மொழியும் பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி மத்திய அரசு திணிக்கவில்லை. 3வது மொழி குழந்தைங்களுக்கு எது விருப்பமோ இருக்கோ அந்த மொழியை எடுத்து படித்துக்கலாம். இப்போ ஏதோ இந்தியை வரவிடாமல் தடுப்போன்றாங்க. இந்தி தமிழ்நாட்டுக்குள்ள இல்லை அப்படின்னு சிரிப்பாக இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து தனியார் பள்ளிகளிலும் ஹிந்தி இருக்குது. அனைத்து அரசியல்வாதிகளோட குழந்தைகளும் ஹிந்தி படிக்குது. அனைத்து அதிகாரிகளோட குழந்தைகள் ஹிந்தி படிக்குது. அனைத்து கோடீஸ்வர பணக்காரனோட குழந்தைகள் ஹிந்தி படிக்குது. ஏழை எளிய மாணவர்கள், வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் மட்டும் ஹிந்தி படிக்கல. அதைத்தான் எங்கள் மாநில தலைவர் முருகன் சொல்லியிருக்கார். இது வந்துட்டு மு.க. ஸ்டாலினுடைய நவீன தீண்டாமை. ஏழைகள் ஹிந்தி படிக்கக்கூடாது, பணக்காரர்கள் ஹிந்தி படிக்கலாம், 3வது மொழி படிக்கலாம்னு சொல்லி ஒரு தீண்டாமையை சொல்லியிருக்கார். அந்த தீண்டாமைக்கு எதிராக போராடுவோம். 60 ஆண்டுகளுக்கு முன் போராடி இந்தியை தடுத்து நிறுத்தினார்கள் என்று சொல்லுவார்கள். பல உயிரை கொடுத்தனோம் கூட நாங்கள் இந்தியை தடுத்து நிறுத்தினோம் திமுக சொல்லுவாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் சொல்கிறோம், எங்கள் உயிரை கொடுத்துனாச்சும் 3வது மொழியை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வருவோம். ஏழை எளிய சாதாரண ஏழை குழந்தைகளுக்கும் 3வது மொழி கிடைக்கிறதுக்கு நாங்கள் பாடுபடுவோம். பாரதிய ஜனதா கட்சி இந்தியை கொண்டு வர வேண்டும் என்பது மக்களின் ஆதரவாக தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு திராவிட கட்சிகள் வந்து எடுத்து போராட வந்து மிகப்பெரிய ஒரு குற்றமாகவே சொல்றாரு. இது ஒரு மாணவர்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கும் பள்ளித்துறை அனைவருக்குமே செய்யக்கூடிய ஒரு சதினே சொல்லலாம். இதை எடுத்து வரக்கூடியது இந்த ஒரு கல்விக் கொள்கை வந்து நம்முடைய தமிழகத்துக்கு ஈஸியாக கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் சார். நரேந்திர மோடி அவர்கள் திட்டத்தில் கல்விகளுக்கு எதிராக இந்த எதிர்கட்சிகள் பல சதிகள் ஒன்றுதான் இந்த நீட் எக்ஸாம் வந்து தமிழகத்துக்கு தேவையில்லை அப்படின்னு எதிர்கட்சிகள் சாயம் பூசிக்கொண்டே உள்ளது பிஜேபி மீது. அந்த நீட் எக்ஸாம் பற்றி ஒரு விளக்க நிலையும், இந்த நீட் எக்ஸாம் எதற்காக தமிழகத்திற்குள் தடுக்கிறாங்க, எதிர்கட்சிகள் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு. நீட் ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட் இருக்கு, தமிழ் மாணவர்களுக்கு சரி செய்கிறாங்க, வேற எங்கேயும் நீட் இல்லை, தமிழ் மாணவர்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரி திமுக சொல்லியிருக்காங்க. இந்தியா பூரா நீட் இருக்கு. இந்தியா பூரா இருக்க அனைத்து மாநிலங்களும் நீட் ஒத்துக்காங்க. நீட் ஒரு தகுதி தேர்வு. மருத்துவம் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். அந்த தகுதி இருக்கிறவங்க மருத்துவர்களாக வர வேண்டும். அதுக்கு ஒரு தகுதி தேர்வை வைக்கிறாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரன் பணம் வச்சிருக்கிறவங்க 2 கோடி ரூபா கொடுத்து டாக்டர் சீட்டை வாங்கிட்டு அவன் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறான்னு சொல்லி எம்பிபிஎஸ் சீட்டை வாங்கிடுறான். இதனால இந்த நீட்னால பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பணம் நிறைய வச்சுக்கிட்டு தகுதி இல்லாத மாணவர்கள் நீட்டில் போய் சேர முடியறதில்ல. இதை தவிர
தனியார் மருத்துவக் கல்லூரிகள் ஒரு மருத்துவ சீட்டுக்கு 2 கோடி ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு தகுதி இல்லாதவங்கள பல பேர்த்த மருத்துவ சீட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த நீட் வந்தனால அவங்களோட கடையில் விற்பனை ஆகல. 2 கோடி ரூபா கொடுத்து இந்த சீட்டை விற்க முடியல. ஏழை எளிய மாணவர்கள் தகுதி இருக்கிறவங்க இன்னைக்கு இலவசமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏழை எளிய மாணவர்களும் நடுத்தர மாணவர்களும் சொல்ல போனால் நிறைய நடுத்தர மாணவர்கள் இதுக்கு முன்னாடி 1 கோடி ரூபாய் கொடுத்தாதான் டாக்டர் சீட் வாங்க முடியுங்கிற சூழ்நிலை மாறி இன்னைக்கு இலவசமாக மருத்துவம் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களுக்கும் போய் நிறைய தமிழர்கள் இன்னைக்கு வந்து மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நீட் மூலியமா கிடைச்சிருக்கு. இந்த நீட் மூலியமா ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம் அப்படின்னு சொன்னா, இந்த மருத்துவக் கல்லூரிகள் ஒரு 50 சீட்டு ஒரு வருஷத்துக்கு வித்தாங்கன்னா உங்களுக்கு 100 கோடி ரூபாய் ஆச்சு. பல மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அவங்கெல்லாம் பல 100 கோடி ரூபாயை கொடுத்து சீமானு, நம்மளுடைய வைகோ, நம்மளுடைய ஸ்டாலின் போன ஆளுங்களுக்கு பல பணங்களை கொடுத்து போராட சொல்றாங்க. ஏன்னா அவங்க கடையில் வியாபாரங்கள் அவங்களுக்கு பணம் வரணும் அப்படின்றதுக்காக. இதை தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க புறக்கணிப்பாங்க. தமிழகத்தில் வட இந்திய கட்சி என்று சொல்லும் இந்த பாரதிய ஜனதா கட்சி வட இந்திய கட்சி என்பதால் தான் பொறுப்புகள், அதாவது தேசிய பொறுப்புகள் வந்து தமிழகத்தில் இருக்கும் மூத்த தலைவர்களுக்கு கொடுக்கப்படவில்லையா? அதனாலதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கு கொடுக்கப்படாமல் மறைக்கப்பட்டதா, இதை ஒழிக்கப்பட்டதா, இந்த மாதிரி நிறைய ஒரு வதந்திகள் வந்து பரவிட்டு இருக்குது. இதை பற்றி வசந்தராஜன் அண்ணன் அவர்களின் ஒரு பதில். தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ் வந்து பிஜேபி வந்து தமிழர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இன்னைக்கு பிஜேபி வந்து லட்சக்கணக்கான இலங்கை தமிழர்கள் கொண்டு குவிக்கும் போது காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி ஆட்சியாக இருந்துச்சு. நரேந்திர மோடியோடைய ஆட்சி காலத்தில் தான் அங்கே 60,000 பேருக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. ஒரு ஆளும் கூட இந்த காலகட்டத்தில் கொண்டு குவிக்கல. அதே போல் நம்மளுடைய தமிழ் மீனவர்களை தினந்தோறும் ஒரு தமிழ் மீனவர்களை சுட்டு கொண்டிருப்பாங்க இலங்கை ராணுவம். கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 540 தமிழ் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், நிர்வாணப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுடைய படகு, அவர்களுடைய மீன்பிடி வலையெல்லாம் கையகப்படுத்தப்பட்டுச்சு. அவங்க துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் இந்த 6 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு தமிழ் மீனவனும் கூட நீங்கள் கை நீட்டி சொல்ல முடியாது அவனை வந்து கொல்லப்பட்டிருக்காரு, அவங்களோட படகு பிடிச்சிருக்கோம், அவங்களோட மீன்பிடி வலையெல்லாம் பிடிங்கிருக்கோம் சொல்ல முடியாது. ஆனால் இவங்க போய் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க தமிழுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி. ஆனால் தமிழிசையை தான் இன்னைக்கு ஆந்திராவுடைய கவர்னராக பார்த்து அழகு பார்த்துருக்குறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல பிஜேபின்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் இருக்க தமிழிசைக்காக அவங்களுக்கு தான் இன்னைக்கு கவர்னராக வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துருக்கு. இதே போல் இந்த சண்முகானந்தம் சொல்லி முன்னாடி இருக்காரு, அவர் வந்து அவரையும் ஒரு கவர்னராக வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து சிபி ராதாகிருஷ்ணனை காயப்போர்டு சேர்மனாக கொடுத்துருந்தாங்க. ராஜா அவர்களுக்கு ரயில்வே பேசஞ்சர் அம்யூனிட்டி கமிட்டி சேர்மனாக கொடுத்துருந்தாங்க. இல்லா கணேசன் அவர்களை இதுக்கு முன்னாடி வேறு மாநிலங்களிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக அவரை தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி வாரிசு கட்சி இல்லை. இந்திரா காந்திக்கு அப்புறம் நேரு, இந்திரா காந்தி, ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி இந்த மாதிரி வராது. கலைஞர், ஸ்டாலின், அவங்களுடைய வாரிசில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அந்த மாதிரி வர்றதுக்கான தயநிதி மாறன் வர்றதுக்கான இல்லை. இது சித்தாந்த அடிப்படையிலான கட்சி. 2 பேரும் ராஜா இறந்துட்டாரு. அவருக்கு வேற ஏதாச்சும் அரசு பொறுப்புகள் வழங்குவதற்காக வாய்ப்புகள் இருந்திருக்கும். வேற இதுக்கு முன்னாடி ஒரு ரயில்வே போர்டு சேர்மனாக இருந்தார். அது மாதிரி வேற பொறுப்புகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரி பல பேருக்கு இப்போ பாருங்க, ராமாதவ் அவர்களுக்கு, முரளிதர் ராவ் அவர்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே பல முறை இருந்தங்காட்டி இந்த வாய்ப்பு கம்மியாக இருக்கும். புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அவர்களை வேறு ஏதாச்சும் திறம்பட அரசாங்கம் இதுக்கு பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து புறக்கணிக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கு வேறு ஏதாச்சும் அரசு பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியில் வந்து ஒரு பொறுப்புகள் இருந்தவர் 2 முறைக்கு மேல் பொறுப்புகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் கொள்கை அடிப்படை இருக்காது. இதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு மேலே ஒரு தலைவர் பிஜேபியில் இருக்க முடியாது. அது வாஜ்பாய், அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி இது மாதிரி பல பேர் இருந்துட்டாங்க. இந்த முறை தான் அந்த சட்டத்தை கடந்த முறை தான் கொஞ்சம் மாற்றி 2 தடவை அந்த மாதிரி இருந்துக்கலாம். ஒரு 3 தடவை இருந்துக்கலாம். மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இன்னொரு 3 தடவை இருந்துக்கலாம். 6 வருடங்களுக்கு மேலாக தலைவர் பொறுப்புல இருக்க முடியாது. அது மாநில தேசிய தலைவராக இருந்தாலும் சரி, மாநில தலைவர், மாவட்ட தலைவர், கிளை தலைவர், ஒன்றிய தலைவர் வரைக்கும் எந்த தலைவர் பொறுப்பும் ஒரு 6 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த கட்சியில் வகிக்க முடியாது. இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல் முருகன்ஜி அவர்களும் ஐபிஎஸ் இருந்து இன்னைக்கு உள்ள வந்திருக்கிற துணைத் தலைவர் அண்ணாமலை அவர்களும் முன்னிறுத்தி பாரதிய ஜனதா கட்சி தனது கட்சி பணிகளை தொடருமா? பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்களுக்கு பஞ்சம் இல்லை. ஏராளமான தலைவர்களை கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழக தலைவர் எல் முருகன் அவர்களை முன்னிறுத்தி அரசியல் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க, ஜி கே செல்வகுமார் அவர்கள் இருக்காங்க, வானதி
சீனிவாசன் இருக்காங்க, நயினா நாகேந்திரன் இருக்காங்க, பொன் ராதாகிருஷ்ணன் இருக்காரு, எச் ராஜா இருக்காரு, சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காரு. பல தலைவர்களை, எண்ணற்ற நூற்றுக்கணக்கான தலைவர்களை கொண்ட கட்சி. நேர்மையானவர்களும் திறமை மிக்கவர்களும் இன்னும் பல பேர் இந்த கட்சிக்கு வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து டாக்டர் எல் முருகன் அவர்களுடைய தலைமையில் தேர்தலை சந்திப்போம். தமிழகத்தில் டிஎன்இபி கேங்மேன் பணி, இந்த டிஎன்இபி கேங்மேன் போஸ்டிங்காக ஒரு 14,000 இளைஞர்கள், இந்த 14,000 ஊழியர்கள் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. தமிழக அரசு தனியாக கொண்டு வந்த டிஎன்இபி கேங்மேன் போஸ்டிங்ல இன்னும் போஸ்டிங் போடாம சில இழுபை நிலைகளும் சில குழப்ப நிலைகளும் இருக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. ஒப்பந்த தொழிலாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முதல்ல போஸ்டிங் போட்டு டிஎன்இபி கேங்மேன் போஸ்டிங் போட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த கேஸ் வந்து ரொம்ப தேங்கி நிலையில் உள்ளது. இது ஒரு அவசர வழக்காக போட்டு இது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்க இந்த அவசர வழக்காக எடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் பிரதிநிதியாக உங்களால் சொல்ல முடியுமா? இந்த டிஎன்இபி கேங்மேன் போஸ்டிங்கை விரைந்து நடத்த அரசாங்கத்திற்கு மாநில அரசாங்கத்திற்கு நீங்கள் ஒரு கருத்துக்களை முன்வைக்கணும்னு சொல்லி போட்டு நிறைய பேர் இந்த ஒரு டிஎன்இபி போஸ்டிங்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த ஒரு தீர்ப்பை விரைவு கேஸாக எடுத்து நடத்தி ஒரு மனுவோ இல்லாட்டி ஒரு ஆர்டிஐ போட்டு குயிக்காக கேட்டு சொல்லணும் அப்படிங்கிறத நான் இந்த வரதராஜன் அவர்கள்ட்ட இந்த ஒரு பதிவில் தெரிவிச்சுக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கொஞ்சம் பதிவு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மின்சார வாரியத்தோட கேங்மேனுடைய ஆள் வந்து பற்றாக்குறையாக தான் இருக்கு. ஏற்கனவே வந்துட்டு ஒரு நபர் 10 நபர் பார்க்கக்கூடிய வேலையை இன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒரு கேங்மேன் பார்த்துட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு ஒரு கேங்மேன் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அவங்களுக்கு ஏகப்பட்ட மன அழுத்தங்கள் இருக்கு. இதெல்லாம் போக்கணுன்றதுக்காக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா கேங்மேன் வேலைக்கு ஆள் இருக்கிறாங்க. இதில் பல பேர் பல வருடங்களாக ஏற்கனவே பழைய ஒப்பந்த பணியாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நீங்கள் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கிறனால இது கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு. கொரோனா காலகட்டம்ன்றதுனால இது லேட் ஆகிட்டு இருக்கு. இதை வந்துட்டு அரசாங்கமும் இதுக்கு வந்துட்டு உரிய நடவடிக்கை எடுத்து விரைந்து இதை முடிக்கிறது தான் அரசாங்கமும் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அரசாங்கம் செயல்படுறது ஒரு பெரிய திண்டாட்டமாக இருக்குது இந்த கேங்மேன் இல்லாதனால. அதனால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய எண்ணம் நிறைவேறும். உடனடியாக எனக்கு தெரிஞ்ச அந்த வழக்கு முடிந்து அந்த கேங்மேன் மாநில அரசாங்கத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினால் முடிந்த ஒரு செயல்பாடுகளை செய்ய சொல்லி கேட்கிறோம். இந்த டிஎன்இபி கேங்மேன் போஸ்டிங் எம்ப்ளாய்மெண்ட் சார்பாக நீதிமன்றத்தில் இருக்கனால இந்த வழக்கு இந்த கொரோனா காலகட்டத்தினால தான் டிலே ஆகுது. இது உடனடியாக அந்த வழக்கு முடிஞ்சிடும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். முடிஞ்சிடும் அந்த வழக்கு. நன்றி. உங்களது பொன்னான நேரத்தை செல்வாஸ் மீடியாக்காக ஒதுக்கி உங்களது நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்காக ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறோம். கே வசந்தராஜன் அண்ணன் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் வெற்றி கோஷத்தையும் தந்து வணங்குகிறோம். வணக்கம் அண்ணா. நன்றி. நன்றி. இன்னைக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர வேண்டும். மகளிர்கள், பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள், தொழிலதிபர்கள், சமுதாய சொல்கள் அனைத்து மக்களும் பாரதிய ஜனதா கட்சியில் சேர நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். இது ஜனநாயக கட்சி. இங்கே வந்து குடும்ப ஆட்சி எதுவும் இல்லை, அரசியலில் யார் வேணாலும் திறமை மிக்கவர்கள், நல்லவர்கள், நேர்மையானவர்கள் இந்த கட்சியில் வந்து முன்னேறி உயர் பதவியை அடையலாம். அதே போல் சமூக நீதியான கட்சி. ஏதோ ஒரு ஜாதியை சார்ந்தவர் மட்டுமே தலைவராகக்கூடிய சூழ்நிலையை மாற்றி இது வந்து இன்றைக்கி சாதாரண ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் எங்களுடைய மாநில தலைவராக இருக்கிறார். உண்மையான சமூக நீதி, உண்மையான ஜனநாயக கட்சி பாரதிய ஜனதா கட்சி. கடந்த 6 ஆண்டு காலத்தில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை கூட கூற முடியாத ஒரு ஆட்சி, ஒரு வளர்ச்சி ஆட்சி. பல நூற்றாண்டுகளாக தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை நரேந்திர மோடி அவர்கள் தீர்த்து வைத்திருக்கிறார்கள். உலக அரங்கில் ஒரு ஒப்பற்ற தலைவனாக உயர்ந்து நிற்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். அதனால் அனைவரும் இந்த உயர்வான ஒப்பற்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியில் உங்களை இணைத்துக் கொள்ள அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வேட்பாளரை சட்டமன்றத்திற்குள் அனுப்பி வைத்து மாநில தலைவர் எல் முருகன்ஜி அவர்கள் சொன்ன மாதிரி இனோவா கார் உங்களுக்கு பெற செல்வாஸ் மீடியா சார்பாக எங்களின் வாழ்த்துக்கள். நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி. நான் உங்கள் செல்வா.